பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் மிகவும் முக்கியமானது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம், இந்த பூமியில் வாழ்கிறோம், கர்த்தர் நம்மை காண்கிறார், அவருக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கணும். நம்ம முதல்ல பார்த்தோம், அவருக்கு முன்பதாக நாம் யோக்கியமானவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மனிதர்களுக்கு முன்பாக கூட நாம் யோக்கியர்களாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம். அதை தொடர்ந்து நேற்றைய தினத்திலே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் அன்பில் பரிசுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு மற்றவர்களை நேசிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு 2 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. நம்ம அன்பு கூறுகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிம்போம், நட்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நட்பு களங்கமற்றதாக இருக்கணும், கள்ளம் கபடமற்றதான ஒரு நட்பு இருக்கணும். அதான் அன்பில் பரிசுத்தம். அதே போல் அன்பில் பரிசுத்தமும் குற்றம் இல்லாமலும் இருக்கணும்னு போட்டிருக்கு. குற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு உண்மையான அன்பாக இருக்கணும். அப்படின்னா இப்படி ஒரு சின்ன விளக்கம் சொல்லட்டுமா? சில பேர் நட்பாக இருப்பாங்க, ஆனால் முன்னால் ஒன்று பேசுவாங்க, பின்னால் ஒன்று பேசுவாங்க. நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, அவங்க போனதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. தாவீது கூட சொல்லுவார் தெரியுமா, ஒரு இடத்துல, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வெளியே போய் வஞ்சனையாக பேசுகிறான் அப்படிம்பாரு. அப்போ அது ஒரு உண்மையான அன்பு கிடையாது. அன்பில் பரிசுத்தமும் கிடையாது, அன்பில் குற்றம் இல்லாமையும் கிடையாது. அப்போ அந்த அன்பில் பரிசுத்தம் இல்லை, குற்றம் இல்லை. இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். தானியேல் சொன்ன ஒரு அழகான வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரம், நேற்று உள்ளதனுடைய தொடர்ச்சியே தான் இதுவும். எப்படி சொல்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். 22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்னால்? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றான். என்ன ஒரு அழகான வார்த்தை! தானியேல் மிக அழகாக சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது ராஜா கேட்குறாரு. இந்த சம்பவம் நமக்கு தெரியும், விளக்குன நேரம் ஆயிரும். தானியேலை சிங்கக்கபிக்குள்ள போட்டாச்சு. ராஜாவுக்கு ராத்திரி முழுசும் தூக்கம் வரல. ராஜா காலையிலே ஓடி வராரு. ஓடி கூப்பிடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? உன்னை ரிப்ளை வருது. தானியேல் சொல்கிறாரு, ராஜாவே நீர் என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டிப்பட்டார். அது ஏன் அப்படின்னா, நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன். நல்லா கவனிங்க. இந்த பூமியில் வாழ்கிற நாம் நம்மை படைத்த தெய்வத்துக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு எழுதுவார். என்ன தெரியுமா எழுதுவார்? ஒரு சபையில் மூப்பனோ கண்காணியோ உடன் ஊழியக்காரனையோ நீ ஏற்படுத்தணும் அப்படின்னா அவன் குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். நல்லா கவனிக்கணும். பிசாசு நம்மளை குற்றம் சாட்டுவான். குற்றம் சாட்டுனாலும் நம்மக்கிட்ட குற்றம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்மளை குற்றம் சாட்டுவாங்க. சில பேர் பொறாமையினால் குற்றம் சாட்டுவாங்க. இப்போ சின்ன ஒரு விளக்கம் சொல்கிறேன்னே, அப்போஸ்தலனாகிய பவுலை கூட குற்றம் சாட்டினாங்க. இவன் என்ன பண்ணுறான்? நசரேயருடைய மத பேதத்துக்கு விரோதமாக எங்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பவுலை கூட குற்றம் சாட்டினாங்க. அந்த குற்றச்சாட்டு வேற, அது பொய் குற்றச்சாட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட குற்றம் சாட்டினாங்க. ஆனால் குற்றத்தை விசாரித்த பொழுது பிலாத்து சொன்னார், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் அப்படின்னு சொன்னாப்புல. அது மாத்திரமல்ல, யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி தான் நாண்டு கொண்டு செத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர். அப்போ நீங்களும் நானும் யாரா வாழணும்? குற்ற
குற்றம் இல்லாதவர்களாக வாழணும். இந்த நம்மளை குற்றஞ்சாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அது வேற, அதை விட்டுருங்க. ஆனால் உங்கள் கையில் குற்றம் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட குற்றம் இல்லாமல் இருக்கணும். தானியேல் சொல்றாரு, நான் அவருக்கு முன்பாக குற்றம் அற்றவனாக இருந்தேன், ராஜாவாகிய உமக்கும் நான் நீதிகேடு செய்யலை. இந்த வார்த்தையை நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், எவ்வளவு ஒரு தைரியமாக கம்பீரமாக அப்படியே அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் அந்தளவுக்கு வாழ்ந்திருக்காரு. தன்னுடைய வேலையில், அரசாங்க வேலையில் அவர் ஒரு தப்பும் செய்யலை. குற்றம்னா என்னங்க தப்புங்க, அவர் எந்த தப்பும் செய்யலை, நேர்மையாக இருந்திருக்காரு. அதனால தான் அவரால் சொல்ல முடியுது. இன்னொன்று சொல்லட்டுமா, இதே போல் ஒரு வார்த்தையை இயேசு சொல்லுவார். எப்படி தெரியுமா சொல்லுவார், அழகாக சொல்லுவார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அடுத்தது இன்னொன்று சொல்லுவார், உங்களில் யார் என்னில் பாவம் உண்டு என்று சொல்லக்கூடும். எப்படி என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும். அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஆணித்தரமாக சொன்னாரோ அதே போல் ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை தானியேல் சொல்கிறாரு, என்னிடத்தில் குற்றம் இல்லை, நான் அவருக்கு முன்பாக குற்றம் அற்றவனாக காணப்பட்டேங்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் கொஞ்சம் யோசிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னால் நீங்களும் நானும் குற்றமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். உங்களை யாராவது குற்றம் சாட்டலாம், உங்கள் மேலே பொறாமப்பட்டு உங்களை அழிப்பதற்காக, உங்கள் ஊழியத்தை கெடுப்பதற்காக, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை கெடுப்பதற்காக, உங்கள் குடும்பத்தை கெடுப்பதற்காக, உங்கள் திருச்சபையை கெடுப்பதற்காக குற்றம் சாட்டலாம். ஆனால் நீங்கள் குற்றம் அற்றவர்களாகவே இருக்கணும். அவங்க குற்றம் சாட்டினாலும் வெளியே தெரியும், உங்கள் மேலே குற்றம் இல்லை என்கிறது தெரியணும். நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாய் வாழணும். நீங்கள் குற்றம் இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்று சொன்னால், குற்றவாளிகள் பரலோகத்துக்கு போக முடியாது, குற்றம் அற்றவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 குற்றவாளிகளை சிலுவையில் அடித்தாங்க. ஆனால் ஒரு குற்றவாளி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பரலோகத்துக்கு போனான். சரியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குற்றம் அற்றவர்களாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், கடவுளுக்கு முன்னால், உங்களையும் என்னையும் படைத்த தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு குற்றமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். ஒரு குற்றமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. யாரும் உங்களை கை நீட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழாதீங்க. உங்களை பார்த்து யாரும் கை நீட்டக்கூடாது. ஒரு நேர்மையான, தூய்மையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.